கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் செல்வகுமாரை ஆதரித்து பரமத்தி பகுதியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். காட்சிகளை நேரடியில் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்த பொழுது 41 பேர் அந்த கொடூரமான நிகழ்வுல அவங்க கொல்லப்பட்டாங்க. பாவம், நம்ம எல்லோருமே அவங்களுக்காக வருத்தப்பட்டோம், மருத்துவமனைக்கு ஓடணும். ஆனா இதை வைத்து விளம்பரம் தேடிக்கொண்டது யார்? இதை சைலண்டா எதை எதிர்பார்க்காம மருத்துவமனைக்கு போய் உதவி செய்தது அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனா விளம்பரம் தேடி முதல் நாளாக ஆம்புலன்ஸ்ல வந்தது யாரு? மருத்துவமனைக்கு போனது யாரு? இன்னைக்கு சிபிஐ என்கொயரிக்கு கூப்பிட்டவுடன் திரு செந்தில் பாலாஜி அவங்க கேட்கிறாங்க, என்னை மட்டும் ஏன் கூப்பிடுறீங்க, விஜயபாஸ்கரை கூப்பிடுங்க, 2 பேரும் சேர்ந்து போறோம். அதனால திரு விஜயபாஸ்கரனை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றார். கூப்பிடுங்க, நான் வர்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தெளிவா வந்து எப்ப நான் வந்தேன், என்ன நடந்தது எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஆனா 10 ரூபாய் பாலாஜி என்று சொன்னவுடன் சிறப்பு அப்பதான் பறக்க ஆரம்பித்தது. அதன் பிறகு என்ன நடந்ததுங்கிறது சிபிஐ காரங்க நீங்க கண்டுபிடிங்க. அதனால நீங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க. யாரும் அவ்வளவு எளிதாக தொகுதியை மாறி எல்லாம் போக மாட்டாங்க. எல்லோருக்குமே பிரச்சனை, கரூர்ல பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். நெருக்கி விட்டார்கள் இந்த பகுதியில் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதிலே மிக கடினமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த முறை நம்ம கரூர் தொகுதியில 4 இடத்திலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அரவக்குறிச்சியில, கிருஷ்ணாயபுரத்துல, குளித்தலையில, கரூர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சொந்தங்களே, நாம் இந்த நேரத்தில் மிக தெளிவாக ஒற்றை கருத்தில் இருக்கும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முடிவு நமக்கு திமுக வேண்டாம் என்கின்ற முடிவு. நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வர வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு நான் தனியாக 79 தொகுதியில பிரச்சாரத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு இருக்கிறேன். எல்லோரையும் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நம்முடைய தொண்டர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கு. ஏழைகளுக்கான வீடு திட்டம் தமிழகத்தில் திமுக அதை நிறுத்தி வச்சிருக்கிறான். அதை கொண்டு வருவது நம்முடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து முழுமையாக களத்திலே பணி செய்து அரவக்குறிச்சியில அண்ணன் செல்வகுமார் அவர்கள்